இது ஹியூண்டை i10. இந்த வண்டியில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா ஸ்டேரிங் டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. இந்த வண்டியில் ஏற்கனவே வந்து ஒரு இபிஎஸ் கண்ட்ரோல் மாடலுமே மாற்றிட்டாங்க. இது இந்த வண்டியில் ஏற்கனவே இருந்தது, பழசு. புதுசு இப்போ இங்கே வாங்கி போட்டிருக்காங்க. இந்த புதுசு இங்கே தான் பாட்டத்தில் தான் போட்டிருக்காராம். இந்த ஒரு பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த புதுசு மாட்டியுமே ப்ராப்ளம் சால்வ் ஆகலை அப்படிங்கிறத கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம டயக்னோஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வண்டியை இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேனிங்கில் என்ன ரிப்போர்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ்சில் என்ஜின் ஸ்பீட் இன்புட் மால் ஃபங்க்ஷன் சொல்லி எரர் காட்டுது. ஸோ இபிஎஸ்சில் இந்த எரர் கோடு காட்டுறதுனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பழைய இபிஎஸ் எடுத்துகிட்டு புது இபிஎஸ் போட்டிருக்காங்க. ஆனால் ரியல் ப்ராப்ளம் என்ஜின் ஸ்பீட் இன்புட் மால் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த இபிஎஸ் கண்ட்ரோல் மாடல் இது இருக்கு இல்லையா, இந்த இபிஎஸ் கண்ட்ரோல் மாடலுக்கு இந்த வண்டியோட என்ஜின் ஆர்பிஎம் வந்து இதுக்கு தெரிய வரல. இதுக்கு இந்த என்ஜின் ஆர்பிஎத்தை தெரிய வைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்கள், இந்த இசிஎம் இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணும். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு கம்ப்யூட்டர். இந்த வண்டிக்கு என்ஜின் ஆர்பிஎம் தெரியல, இந்த வண்டி எவ்வளோ ஆர்பிஎம் சுற்றுது அப்படிங்கிறது. இந்த இன்ஃபர்மேஷன், இந்த ஆர்பிஎம் இன்ஃபர்மேஷன் எது கொடுக்கணும்னா இந்த இசிஎம் தான் கொடுக்கணும். இந்த இசிஎம்க்கு எங்கேருந்து வருது என்ஜின் ஆர்பிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராங்க் ஷாஃப்ட்டோட இந்த இசிஎம் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் இதுக்கு நேரே கிடைக்கும். ஸோ இங்கேருந்து இது கேன் கம்யூனிகேஷன் ஜென்ரேட் ஆகி கிடைக்கல. ஸோ இந்த இசிஎம்மில் கேன் கம்யூனிகேஷன் உள்ள ஐசி தான் ஃபால்ட்டு. சரியா? அந்த சர்க்யூட் சொல்லப்போனால். ஸோ அதை சால்வ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்.